ஹலோ கைஸ், நான் உங்கள் விஜய். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம திருவல்லிக்கேணி அப்படின்னாலே ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. அந்த ஃபெஸ்டிவல் தான் மயான கொள்ளை. இந்த மயான கொள்ளை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆனால் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம மயான கொள்ளை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிருஷ்ணாம்பேட்டை மயான பூமி. நம்ம இப்போ கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாடு கிட்ட தாங்க இருக்கோம். முதல்ல கோயில்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சுடுகாட்டுக்குள்ளே போயிட்டு எத்தனை பொம்மை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக கோயில்கிட்ட போகலாம். வாங்க இப்போ உள்ளே அப்படியே போயிட்டு இந்த சுடுகாடு எப்படி இருக்குது, இந்த சுடுகாட்டில் எங்கெங்கெல்லாம் பொம்மை போட்டிருக்காங்க, எத்தனை பொம்மை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாக இந்த சுடுகாட்டில் கூட்டம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று இந்த ஃபெஸ்டிவல் பார்க்கறதுக்காக வருவாங்க, இன்னொன்று இங்கே இருக்கிற கல்லறைகளில் படையல் படைக்கிறதுக்காக வருவாங்க. இந்த கல்லறைகள் எல்லாம் தாண்டி தான் இந்த பொம்மைகளை போட்டிருப்பாங்க. வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு பொம்மைகளை பார்க்கலாம். காளியம்மனோட கோவில் இங்கே இருக்குது. எல்லாருமே இந்த கோவிலில் வேண்டிக்கிட்டு தான் உள்ளே போவாங்க. நம்மளை வேண்டிக்கிட்டு அப்படியே உள்ளே போய் அந்த பொம்மைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே நம்ம இந்த கல்லறைகள் எல்லாத்தையும் தாண்டி உள்ளே வந்துட்டோம். இதோ இங்கே இருக்குது பாருங்க, முதல் பொம்மை இங்கே போட்டிருக்காங்க அந்த முன்னாடி. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன் பாருங்க, இந்த மாதிரி தான் இந்த மயான கொள்ளை பண்ணுறதுக்காக பொம்மையை வந்து போடுவாங்க. இந்த மாதிரி இங்கே ஒரு பொம்மை போட்டிருக்காங்க, மீதி பொம்மைலாம் ஒரு இடத்துல அங்கங்கே போட்டிருப்பாங்க. அதையும் நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல இந்த மயான கொள்ளை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த திருவிழா முக்கியமா அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்காக நடத்துவாங்க. புராண கதையின்படி பிரம்மனின் தலையை கொய்து சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் மற்றும் அவரது கையில் ஒட்டி கொண்ட கபாலத்தை நீக்க அம்மன் எடுத்த உக்ரமான அவதாரத்தை நினைவுபடுத்தும் விதமாக இந்த திருவிழா அமையுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பொம்மைக்கு மேல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காளி வேஷம் போட்டு கோவில்லேருந்து அப்படியே ஊர்வலமா இந்த சுடுகாட்டை நோக்கி வருவாங்க. அப்படி சுடுகாட்டுக்கு வந்த பிறகு இந்த பொம்மைக்குள்ள பார்த்தோன்னா நிறைய பழங்கள், தானியங்கள், சில பொருட்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்படியே ஒரு சூளம் எடுத்து இந்த பொம்மையை குத்தி அந்த உள்ள இருக்கிற பழங்கள், பொருட்கள் எல்லாருமே எடுத்துப்பாங்க. அதுதான் கொள்ளை அப்படின்னு சொல்றாங்க. சரி, மக்கள் எல்லாரும் ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, இங்க கொள்ளை அடிக்கிறாங்கல்ல, அந்த கொள்ளை அடிச்சது நம்ம வீட்டுக்குள்ள போய் வச்சோம்னா தீய சக்திகள் விலகும் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு பெரும் நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அந்த மாதிரி பண்றாங்க. இந்த பொம்மைக்குள்ள இருக்கிற பொருட்களை எடுத்து போறது மட்டும் இல்லாம மிதிச்ச பிறகு இந்த மண் இருக்குல்ல, இந்த மண்ணையுமே நிறைய பேர் வீட்டுக்கு எடுத்துன்னு போவாங்க. அவங்க வாசல்ல வச்சுப்பாங்க. ஏன்னா தீய சக்திகள் எதுவும் அண்டாது அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அது இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க. இது மட்டுமே இல்லாம அம்மனோட தேர் வரும்போது நிறைய பேர் சில்லறையை விசிறி அடிப்பாங்க. அந்த காசு யாரு எடுத்துக்கிறாங்களோ அவங்களோட வீட்டில் பணம் வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் நேர்த்திக்கடன் நிறைவேறதுக்காக நிறைய வழிகள் பண்ணுவாங்க. பிஸ்கட் கொடுப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. நீ பார்த்தோன்னா இப்போ கிட்டத்தட்ட மொத்தம் இந்த சுடுகாட்டில் 8 பொம்மைகள் இருக்குங்க. இந்த மாதிரி இந்த 8 பொம்மைகளுமே 8 கோவில்ல இருந்து வந்து ரெடி பண்ணிருப்பாங்க. ஒரு கோவில்ல இருந்து ஒரு பொம்மை பண்ணிருப்பாங்க. ஒவ்வொருத்தர் காளியம்மன் வேஷம் போட்டு இந்த பொம்மைகளை மிதிப்பாங்க. இப்போ மயான கொள்ளை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு லைட்டா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த பொம்மைகளை பார்த்துட்டோம். இப்போ டைரக்டா நம்ம கோவில்கிட்ட போயிடலாம். ஏன்னா கோவில்கிட்ட இருந்து தேர் வரும். அந்த தேர் கிளம்பும் போது நம்மளும் தேர் கூடிய வந்துட்டு எப்படி மிதிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க பாருங்க, அப்படியே லைனா இங்கே போட்டு வச்சிருக்காங்க. ஒரு பொம்மையும் 4 பொம்மை இங்க இருக்கு ஒரே ஆர்டர்ல லைனா. மற்ற நாளுமே தனித்தனியா அங்கங்க ஒரு இடத்துல பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே கோவில் கிட்ட வந்துட்டோங்க. திருவல்லிக்கேணி அப்படின்னாலே இந்த அங்காளி அம்மனோட கோவில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இங்க இருந்து தான் தேர் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் திருவல்லிக்கேணியில இருக்கிற பெரிய அங்காளி அம்மன் கோவில். ரொம்ப பவர்ஃபுல்லான அங்காளி அம்மன் கோவில். பாருங்க கூட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு, ஏகப்பட்ட கிரௌட் இருக்கு. இன்னும் அம்மனை வெளியே கூட்டு வரல. அதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் அதுக்காக தான் வெயிட் பண்றோம்.
இப்போ நம்ம அப்படியே ஊர்வலம்லாம் போயிட்டு சுடுகாட்டுக்கு வந்துட்டோங்க. வாங்க இப்போ பொம்மை எப்படி மிதிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி. நம்ம முன்னாடி வந்தப்போ கம்மியாக இருந்ததில் கூட்டம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏகப்பட்ட பேர், எங்கே பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்குது. பேரிகேட்டே உடச்சி வராங்க.
தூக்கிட்டு வந்துருங்க. நீங்க பாருங்க, இந்த மாடு தான் பொம்மை மிதிச்ச பிறகு மண் எல்லாத்தையுமே கவர்ல போட்டு கொண்டு போறாங்க பாருங்க. எவ்வளோ பேர், எத்தனை பேர் நிறைய மண்ணை கொண்டு போவாங்க அவங்க வீட்டு வாசல்ல கட்டுறதுக்காக. ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அவங்களுடைய பெரிய ஒரு நம்பிக்கையா இருக்கு. இப்படிதான் மசான கொள்ளை பண்ணுவாங்க. இந்த காட்டணும்னு சொல்லி தான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. எல்லா பொம்மையுமே மிதிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.